அன்பு சகோதர சகோதரிகளை, இன்று நம்முடைய கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்காக பாடுபட்ட தன்னார்வ குழுக்கள் அவரெல்லாம் சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக நாங்கள் எல்லோரும் இங்கே இணைந்திருக்கின்றோம். அந்த இடத்துல நம்முடைய பத்திரிகையாளர் நண்பர்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நாளை நம்முடைய மத்திய அரசு 3வது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு தாக்கல் செய்யக்கூடிய முதல் பட்ஜெட்டாக நாளை இருக்கிறது. இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காலையில் பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தினுடைய கட்டிடத்திற்கு வெளியே அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, நாம் தேர்தலுக்கு முன்பு என்ன சொல்லி இருந்தோம், குறிப்பாக இந்தியாவுடைய வளர்ச்சி 2047 வளர்ச்சி அடைந்த பாரதம், அதற்காகத்தான் இந்த பட்ஜெட் இருக்கும் என்பதை மறுபடியும் ஒரு முறை நம்முடைய பிரதமர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக தமிழகத்தினுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய நலன் சார்ந்த திட்டங்களும் இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அதிலே கோயம்புத்தூருக்கு நலத்திட்டங்களும் கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்காக, அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களும் இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. குறிப்பாக இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது பிப்ரவரி 1 தேர்தலுக்கு முன்பு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் கூட இன்னைக்கு ஜூலை மாதத்தில் நாம் பார்க்கின்றோம். இது கிட்டத்தட்ட ஒரு 9 மாதத்திற்கான பட்ஜெட். மறுபடியும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 1 வரை. அதனால் இந்த பட்ஜெட் கண்டினியூட்டி, 10 ஆண்டுகள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்கும் இந்த 5 ஆண்டுக்குமான இந்த பட்ஜெட் ஒரு கண்டினியூட்டியை நம்ம காட்டும். அதனால் எந்தவித டீவியேஷனும் இல்லாமல் இதற்கு முன்பு எந்த கொள்கைகள் குறிப்புகளோடு நம்முடைய ஆட்சி இருந்ததோ அதே போன்றது இருக்கும் என்கின்ற உறுதிமொழியை பிரதமர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதை தாண்டி நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும், ஒன்னொன்னா கேளுங்கன்னா பதில் சொல்றோம். ஆனா ஜிஎஸ்டியை பொறுத்தவரை ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பும் டாக்ஸ் இருந்தது அப்படிங்கறத நம்ம மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக நம்ம பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்பொழுது நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியும், இதற்கு முன்பு டாக்ஸேஷன் இருந்துச்சு. இன்னைக்கு ஜிஎஸ்டி ஏற்கனவே பல இடத்துல நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, மூத்த அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஜிஎஸ்டி ஸ்டெபிலைஸ் ஆனவுடன், குறிப்பாக இன்னைக்கு நம்முடைய நாட்டை பொறுத்தவரை ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஒரு மாதமுமே ரொம்ப அற்புதமா இருக்கு. கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த சிஸ்டம் சிங்க் ஆயிருச்சு. எல்லா இடத்திலும் ஜிஎஸ்டி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா போன ஆண்டை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வருடம் அந்த பர்டிகுலர் மந்த் ஒரு ஏறுமுகத்துல தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ரேஷனலைசேஷனை பத்தி நம்ம யோசிப்போம் அப்படின்னு பல இடத்துல ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லா நம்முடைய நிதி அமைச்சர்கள் இருக்கும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு ஒருமித்தமான ஒரு முடிவு. அதாவது நம்முடைய ரேஷனலைசேஷன் எப்ப நாம கொண்டு வருவோம், அதற்கான முயற்சி எப்பொழுது நாம் எடுப்போம் என்றால் குறிப்பாக இந்த டாக்ஸ் பேஸ் செட்டில் ஆகும் பொழுது. இன்னைக்கு அது நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அதற்கான ஆரம்ப விஷயத்தை நம்ம பார்க்கிறோம், கிரீன் ஷூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் வருகின்ற காலத்தில் நிறைய விஷயங்கள், நேற்று கூட கோயம்புத்தூர்ல நம்முடைய தமிழ்நாடு ஹையர் குட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங்ல அவங்க கேட்டிருந்தாங்க, 18% 12% மைக் செட்ல இருந்து, எல்இடி ஸ்கிரீன்ல இருந்து, வாடகை பாத்திரத்திலிருந்து இதுக்கெல்லாம் நீங்க குறைக்கணும், நாங்க அதை கையில் எடுப்பதாக சொல்லி இருக்கின்றோம். நிறைய கோரிக்கைகள் தமிழ்நாடு முழுவதுமே வந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு முன்பு நம்முடைய நிதியமைச்சர் அவர்களுக்கு தொகுத்து அசோசியேஷன் சார்பாக கொடுக்கிறோம். மேடமும் நிறைய பேரை சந்திக்கிறாங்க. அதனால வருகின்ற காலத்தில் இதெல்லாம் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். பிரகாசமான வாய்ப்பாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனா இந்த மின்சார கட்டணத்தை பொறுத்தவரை நம்முடைய அன்பு சொந்தங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்னைக்கு தமிழக அரசு பாத்தீங்கன்னா மக்களை முட்டாள் ஆக்குவதற்காக மற்ற மாநிலத்தினுடைய மின்சார கட்டணத்தை ஒப்பீடு செய்யறாங்க. அவங்களே செய்தி குறிப்பும் கொடுக்கறாங்க. இங்க பாருங்க, இதான் தமிழ்நாட்டினுடைய மின்சார கட்டணம், மற்ற மாநிலத்தினுடைய மின்சார கட்டணத்தை பாருங்க அப்படின்னு செய்தி குறிப்பு கொடுக்கறாங்க. உதாரணத்திற்கு திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில 221 என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தினா போதும் அப்படின்னு. இன்னைக்கு மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தாதனால வரக்கூடிய பிரச்சனை, பக்கத்து மாநிலத்தில் மாதத்துக்கு ஒரு முறை செலுத்துறாங்க. இன்னைக்கு மின் கட்டணம் மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தாதனால வரக்கூடிய பிரச்சனை பாருங்க. உதாரணத்திற்கு கோயம்புத்தூர்ல நான் 200 யூனிட் பயன்படுத்துறேன், மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்துறேன் அப்படின்னா 450 ரூபாய். ஆனா 2 மாதத்துக்கு ஒரு முறை நான் செலுத்துறேன், அப்ப இந்த மாசம் 200, அடுத்த மாசம் 200. அப்ப 2 மாதத்துக்கு ஒரு முறை நான் 400 யூனிட் மின் கட்டணம் செலுத்தும் பொழுது அது 1440 ரூபாய். இப்ப மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தினா இந்த மாசம் 450, அடுத்த மாசம் 450, 900, 200 யூனிட்டுக்கு. ஆனா 2 மாதமும் கால்குலேட் பண்ணி ஒரே 400 யூனிட்டா ஸ்லாப் எடுத்து போட்டாங்கன்னா அது 1440. நான் 540 ரூபாய் வெறும் 200 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தினால இழப்பு எனக்கு 540 ரூபீஸ். இப்ப 300 யூனிட்டுக்கு போலாம். இன்னைக்கு நான் 300 யூனிட் மாசத்துக்கு பயன்படுத்துறேன் அப்படின்னா எனக்கான மின் கட்டணம் 705 ரூபாய்.
இந்த மாசம் 300, அடுத்த மாசம் 300, திமுக அரசு இருக்கக்கூடிய 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை நான் செலுத்துறேன், 6 யூனிட் செலுத்துறேன் அப்படின்னா அது 2940 ரூபாய். அப்ப 1410 ரூபாய் எங்க இருக்குங்க? 2940 ரூபாய் எங்க இருக்கு? இதுலயே 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கிறோம். அதனால்தான் மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் செலுத்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதி 221 நிறைவேற்றினாங்கன்னா குறைந்தபட்சம் தமிழக அரைப்பதற்காக பக்கத்து மாநிலத்தில் 1 மாசமும் இங்க 2 மாசமும் ஸ்லாப் மாறும். அதை வச்சு ஒரு கம்பாரிசன் காட்டி கொண்டிருக்கின்றார்கள். இதனால பிரச்சனை என்னன்னாங்கன்னா, அடுத்து நீங்கள் அண்ணன் கேட்ட கேள்வி குறிப்பாக கமர்ஷியல் கனெக்ஷன்ஸ் நீங்க போனீங்கன்னா நான் சொல்லி இருப்பது இன்னும் 2-3 மடங்கு பெருசா இருக்கு. இது தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய தேக்க நிலையை உண்டாக்கி இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து 2வது பாருங்க, தமிழகத்துல 15 வயசுல இருந்து 29 வயசுக்குள்ள வேலையில்லாத பட்டதாரிகள் 17. தொழிலாளர் நம்ம சொல்றோம். 15 இயர்ஸ்க்கு மேல நான் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கலாம். 15 வயசுல இருந்து 29 வயசு வாலிப வயசுல தமிழகத்துல 17.5% வேலை வாய்ப்பு இல்லை. இது குஜராத் பக்கத்து மாநிலத்தில் பாருங்க 6.1%, கர்நாடகா மகாராஷ்டிரா எடுத்துக்கங்க 7%, 8%. 17.5% தமிழகத்தில் வேலை வாய்ப்பு இல்லை என்பதை திமுக முதல்ல ஒத்துக்கணும். இது பாராளுமன்றத்தினுடைய கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல ஒரு அமைச்சர் கொடுக்கறாங்க. 2022-23க்கான டேட்டானா அதுக்கான கடைசி டேட்டா தான் இன்னைக்கு இந்திய அரசு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 2022-23, 23-24க்கான டேட்டா நம்ம கையில இல்ல. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச பிறகு நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அந்த டேட்டாவை. அதனால் இன்னைக்கு தமிழகத்துல வேலை வாய்ப்பு இல்லை என்பது அதிகமாகி இருக்கிறது. அதற்கு பல காரணம். குறிப்பாக சிறு குறு தொழில் செய்யறவங்க மின்சார கட்டணம் ஒன்று, பல விஷயத்திற்காக அவங்க ரெக்ரூட் பண்றதை குறைக்கிறாங்க. ஒரு தேக்க நிலையை தமிழகத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். தமிழகத்திற்குள்ளே வந்திருக்கக்கூடிய உதாரணத்திற்கு எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க. தமிழகத்திற்குள்ளே வந்திருக்கக்கூடிய எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற மாநிலத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப குறைவா இருக்கு. உதாரணத்துக்கு நான் ஒரு டேட்டா உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. இன்னைக்கு தமிழகத்திற்குள்ள வந்திருக்கக்கூடிய எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க, 2024ல 20,157 கோடி, ஒரு வருஷத்துக்கு 20,157 கோடி வந்திருக்கு. மகாராஷ்டிரால இதே ஆண்டுல 1,25,101 கோடி, குஜராத்தில் 60,600 கோடி. தமிழகத்தை விட மகாராஷ்டிராவை பொறுத்தவரை 5 மடங்கு, குஜராத் கிட்டத்தட்ட 3 மடங்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி புதிதாக ஒரு பெரிய தொழிற்சாலை இங்கே வரும்? நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 17.5% அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த ஏஜ் குரூப்ல. அதே குஜராத்தில் 5.1, உத்தரப்பிரதேசில் 7, கர்நாடகால 8.5, மகாராஷ்டிரால 10.9. இதையெல்லாம் மறைத்து விட்டு முதலமைச்சர் தைரியமா நிர்மலா சீதாராமன் அம்மா அவங்களுக்கு ஒரு ட்வீட் போடுறாங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நீங்க இதை கொடுங்க, அதை கொடுங்க, இந்த பட்ஜெட்ல இதையெல்லாம் கொடுங்க. அதனால் நேற்று நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு பதில் சொல்லி இருக்கின்றோம். தமிழகத்திற்கு என்னெல்லாம் வந்திருக்கு, என்ன திட்டமெல்லாம் வந்திருக்கு, முதலமைச்சர் கேட்டிருக்கக்கூடிய திட்டங்களும் வரத்தான் போகுது. ஆனால் நீங்கள் செய்யாததை மறைப்பதற்காக எல்லாம் மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்கின்ற பழிய போடாதீங்க என்பதையும் சொல்லி இருக்கின்றோம். இல்ல மின்சார கட்டணம் முதல் இவ்வளவு பேசுற முதலமைச்சர் மாதத்திற்கு ஒரு முறை மின்சார கட்டணத்தை கணக்கீடு செய்வோம்னு சொல்றதுக்கு 1 நிமிஷம் ஆகும். அதை சொன்னாங்கன்னா நாங்க புள்ளி விவரத்துல 200 யூனிட்டுக்கும் 300 யூனிட்டுக்கும் டிஃபரன்சியேஷன் கொடுத்திருக்கோம். அதுலயே எவ்வளவு சேமிப்பு நீங்க பாருங்க. 300 யூனிட் கிட்டத்தட்ட 1,400 சில்லற ரூபாய், 1,500 ரூபாய் சேமிப்பு வருது. இதையெல்லாம் செய்யாம முதலமைச்சர் அவர்கள் எதோ பேசுறாங்க. மேடம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பாரிசன் டேட்டா 15 to 29 for the year 2023 நான் உங்களுக்கு பத்திரிகையாளர் குரூப்புக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன் மேடம். யூ கேன் ஹேவ் a look at it. அவங்க குறிப்பாக எப்படி அந்த டேட்டாவை எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கம்பாரிசன் கிடையாதுங்க மேடம். அதாவது ரியல் டைம் டேட்டால எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கேலில் டோட்டலா 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எத்தனை பேர் முடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நமக்கு தெரியும் 50% மேல இருக்கு. ஸோ காலேஜ் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கு, இதை வச்சுதான் பேசிக் கால்குலேஷன் மேடம். இப்படிதான் இந்தியா முழுவதுமே கால்குலேட் பண்றாங்க. இந்த 10th 12th ஒரு முக்கியமான டேட்டா.
அதை வச்சு இதை ஈஸிலி கேல்குலேட்டுங்க மேடம். எவ்வளவு பேர் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு அந்த டேட்டாவை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்றோம். நீங்க அந்த டேட்டா மேல தயவு செஞ்சு ஒரு பார்வை பாருங்க. இது வந்து லோக்சபா கொஸ்டின் 5 February 2024 அன்ஸ்டார்டு கொஸ்டின் 430 மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல கேட்கப்பட்ட கேள்வி, அதற்கான பதில். அது குறிப்பாக நீங்க என் கையில் அந்த பதில் இருக்கு, நான் உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்றேன் மேடம். நீங்க அதை கம்பேர் பண்ணிட்டு நீங்க கேள்வி கேளுங்க. வில் பி ஹாப்பி டு ஆன்சர். ஆனா நீட் தேர்வை பொறுத்தவரை பாராளுமன்றத்தில் நம்முடைய அமைச்சர் பதில் சொல்ல போறாங்க, அதை நம்ம கேட்கத்தான் போறோம். தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்த கூட்டத்தொடரில் நம்முடைய அரசு கேட்டிருக்காங்க, நீட்டு சம்பந்தமாக என்இடி சம்பந்தமாக எந்த கேள்விகள் கேட்டாலும் மத்திய அரசு பதில் சொல்லும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை நம்ம கொடுத்திருக்கோம். நம்ம பதில் சொல்லத்தான் போறோங்கன்னா, அதில் மிக முக்கியமாக உச்சநீதிமன்றம் வந்து பல ஆராய்விற்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேப்பர் லீக் வந்து லோக்கலைஸ்ட், அது கண்டெய்ன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பேப்பர் லீக் வந்து இந்தியா முழுவதும் போகல, லோக்கலைஸ்டா தான் இருக்கு. அதனால் மறுதேர்வு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் மத்திய அரசினுடைய அபிடவிட்டை ஏத்துக்கிட்டாங்க. இரண்டாவது, கைது செய்யப்படுறவர்கள் மீது கடுமையா கைது செய்யணும். அதற்காக இண்டிவிஜுவலா பீகார்ல, குஜராத்ல எல்லா இடத்துலயுமே கைது செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு லீக் ஆயிருக்குன்னு ஒரு பேசிக் ஐடியா நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் யாரும் இதிலே கவலைப்பட வேண்டாம். இப்ப நீட்டை வந்து கிளீன் பண்ணும், அது எந்த மாற்று கருத்து இல்லைங்கன்னா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA அதுதான் நீட் நடத்தக்கூடிய அமைப்பு. இன்னைக்கு பிரச்சனை நீட் இல்லைங்கன்னா பிரச்சனை NTA இருக்கு. எப்படி என்னதான் நம்ம நடத்தினாலும் கூட இவ்வளவு பரீட்சை UGC நெட்ல இருந்து அவங்க தான் நடத்துறாங்க. பல பரீட்சைகளை NTA நடத்துறாங்க. NTAங்கிறது நீட் மட்டும் நடத்தலீங்கன்னா, அந்த கியூட் தேர்வு அவங்க தான் நடத்துறாங்க. அந்த யூனிவர்சிட்டிக்கெல்லாம் வரக்கூடிய CUET அந்த தேர்வு அவங்க தான் நடத்துறாங்க. இன்னைக்கு NTA தலைவர் மாற்றப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக NTA நம்ம கிளீன் அப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது மறுபடியும் நடக்காது என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா தமிழகத்திலும் பல இடத்துல பாத்தீங்கன்னா TNPSC பேப்பர்லாம் லீக் ஆயிருக்கு. நாம சிஸ்டத்தை சரி பண்ணணுமோ தவிர அதுக்காக ஒரு எக்ஸாமை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. நீட் ஆதாரத்தின் அடிப்படையில் இட் இஸ் a குட் பெர்ஃபார்மிங் எக்ஸாம். நிறைய பேர் தமிழ்நாட்டில் 59% இந்த ஆண்டு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுல பெஸ்ட் ரிசல்ட் இது. அதனால் பாராளுமன்றத்தில் நம்முடைய அமைச்சருடைய பதிலுக்காக காத்திருப்போம். ஜனநாயகத்தில் எல்லா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கேள்வி கேட்க போறாங்க. இது முழுமையாக நம்முடைய அமைச்சர் அவர்கள் பதிலளிக்கத்தான் போறாங்க. ஆனா இப்போதைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லி இருப்பது போல இட்ஸ் a வெரி லோக்கலைஸ்ட் கண்டெய்ன்டு தான். இது ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இல்லாத காரணத்தினால் மறுபரீட்சை தேவையில்லை என்கின்ற உச்சநீதிமன்றத்துடைய கருத்தை உங்கள்கிட்ட மறுபடியும் நான் பிரதிபலிக்கிறேன். அப்ப ஐயாட்ட என்ன சொன்னா, நீங்க ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிஷன் தமிழகத்திற்கு அனுப்பணும் மத்திய அரசு சார்பாக. அது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அண்டர் செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி ரேங்க்ல கண்டிப்பா வரணுங்க ஐயா. அவர்கள் வந்து இதை ஆய்வு செய்யணும். குறிப்பாக தமிழக அரசு கிட்ட கேட்டு 2021 டேட்டா 43 லட்சம், ஆனா 2024 டேட்டா 21 லட்சம். அப்ப 22, 23 லட்சம் பேர் காணா டெலீட் பண்ணிருக்காங்க. எப்படி டெலீட் பண்ணாங்க அப்படிங்கறத நீங்க செக் பண்ணணும். இரண்டாவது, மறுபடியும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமா ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கிறோம். இந்த திட்டத்தை 2019 மோடி ஐயா ஆரம்பித்த பொழுது சிறு குறு விவசாயம் தான் ஆரம்பிச்சோம். அதாவது உங்களுடைய டோட்டல் ஏக்கரேஜ் 4.94 ஏக்கர், 5 ஏக்கருக்கு சற்று குறைவாக இருந்தா நீங்க PM கிசான் திட்டத்தில் பயன்படலாம். அதன் பிறகு மத்திய அரசு எல்லா விவசாயிகளுக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருந்தாலும் கூட PM கிசான் திட்டம் உங்களுக்கு வந்து சேரும். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 12 கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த கண்டிஷன் இருந்தால் திட்டம் பொருந்தாது. உதாரணத்திற்கு பஞ்சாயத்து தலைவர்களாக அல்லது வார்டு மெம்பர்களாக அல்லது இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களா அல்லது அரசு பணியில அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க, இது போல சில கண்டிஷனை மத்திய அரசு கொடுத்திருக்காங்க. அப்படி இருந்தா PM கிசான் பொருந்தாது. அதையெல்லாம் நீங்க தவிர்த்தீங்கன்னாவே குறைந்தபட்சம் 39 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஏன்னா 79 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் பட்டா செட்டா தனித்தனியா வச்சிருக்காங்க. 79 லேக் 79 லட்சம் பேர் தனித்தனியா பட்டா செட்டா வச்சிருக்காங்க. 79,38,000 கரெக்டான டேட்டா. 79,38,000 பேர் தமிழகத்தில் விவசாயிகள், அவங்க மேல பட்டா சிட்டா இருக்கு. அதுல நாம சொல்ற கண்டிஷன்லாம் நீங்க கழிச்சீங்கன்னாவே 39 லட்சம் பேர் சாதாரணமா வரணும். கால்குலேஷன் மிஸ்டேக் இருந்தா ஒரு 2-3 லட்சம் நீங்க சேர்த்துக்கலாம். அந்த 43 லட்சத்திலிருந்து 21 லட்சம் டிராப். ஏன்னா இந்த பெனிஃபிஷியரி ஐடென்டிபிகேஷன் முழுவதுமாக தமிழக அரசு, மத்திய அரசு 0% இதுல கண்ட்ரோல் இல்ல. முழுவதும் 100% தமிழக அரசு தான் இணைச்சு கொடுக்கணும். அதனால் பெரிய குளறுபடி நடந்திருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அண்ணன் GK நாகராஜன் எங்களுடைய விவசாய அணி தலைவர் தலைமையில் ஒரு குழு போட்டு வேலை இப்பவே பேசிக் டேட்டாவை ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இன்னும் ஒரு வார காலத்துல கேம்ப் ஆரம்பிச்சிருவாங்க. தமிழ்நாடு முழுவதுமே பாதிப்படைந்த விவசாயிகளுடைய அப்ளிகேஷனை நாங்களே டைரக்டா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுவும் கூட நடக்க ஆரம்பிக்கும்.
ஒரு பக்கம் மத்திய அரசை வலியுறுத்துகின்றோம், நீங்க வந்து செக் பண்ணணும் அப்படின்னு. அதனால் மிக விரைவில் இதற்கு ஒரு நல்ல தீர்வு வரும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆனா வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். காரணம், பட்ஜெட்ல வர வேண்டிய அவசியம் இதில் இல்லைங்கன்னா, காரணம் இன்னைக்கு நம்முடைய ப்ரொபோசல் கீழிருந்து போயிருக்கக்கூடிய ப்ரொபோசல் வந்து 500 கோடி ரூபாய், 500 crore. இதுக்கான கோயம்புத்தூரினுடைய அப்ராக்சிமேட்டா அந்த ரயில் நிலையத்தினுடைய அடுத்த கட்டம் செயல்பாட்டுக்கு 500 கோடி ரூபாய். இது வந்து ஒரு விமான நிலையத்தை போல கம்ப்ளீட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணி மல்டிபிள் லெவல்ஸ்ல மேல கொண்டு போறோம். இன்னைக்கு இருக்கக்கூடியது என்னன்னா இபிசி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எடுத்து இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்களே பண்ணி கோயம்புத்தூர் மக்களுக்கு கொடுத்துறணும். அப்படிங்கும் பொழுது இது வந்து ரயில்வே துறை அமைச்சர் சாங்ஷன் பண்ணணும். அவருக்கான அந்த பட்ஜெட் அங்கீகாரம் அவருக்கு இருக்கு. அதனால் ரயில்வே துறை அமைச்சர்கிட்டையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கோரிக்கை வச்சிருக்கோம். கோயம்புத்தூர் ரயில்வே நிலையத்தை பிபிபிஏ மாடல் வேண்டாம், அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் இல்லாம இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் இபிசி மாடல்ல மத்திய அரசு எடுத்து இந்த ரயில்வே நிலையத்தை வடிவமைத்து கோயம்புத்தூர் மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வச்சிருக்கோம். அதனால் இது பட்ஜெட்ல வர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இபிசி மாடல் வந்து ரயில்வே போர்டுக்கு போய் ரயில்வே துறை அமைச்சர் அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. அதனால் மிக விரைவில் அந்த அறிவிப்பு வர வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அது வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். அண்ணா, எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக கோயம்புத்தூருக்கு நாம் என்ன கொடுத்திருக்கோம், அதையெல்லாம் தனித்தனியாக ஒரு அமைச்சர்கள்ட்ட நாங்க ஃபாலோ அப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு அமைச்சராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுல பெரிய திட்டங்கள் நிச்சயமாக பட்ஜெட் மூலமாகத்தான் வரணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா. அதற்கு எங்களுக்கு 5 பட்ஜெட் இருக்குங்கண்ணா. இந்த ஆட்சியில் 5 முறை, இந்த இப்ப இருக்கக்கூடிய மோடிஜி 3.0ல 5 வாய்ப்பு இருக்கு. பெரிய திட்டத்தை அது மூலமா கொண்டு வரணும். மற்றதெல்லாம் அமைச்சருடைய டிஸ்கிரிஷன்ல இருக்கிறது. அல்லது உள்துறை அமைச்சருடைய டிஸ்கிரிஷன்ல இருக்கக்கூடிய என்ஐஏ கொண்டு வரணும், என்சிபி கொண்டு வரணும், அது போன்ற திட்டங்கள். அல்லது மருத்துவ அமைச்சர் கையில் இருக்கக்கூடிய கெரியாட்ரிக்ஸ் பேஷண்ட்டுக்கு, அதாவது 60 வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கான சிறப்பு மருத்துவமனை கோவையில, கேன்சர் மருத்துவமனை, இதெல்லாம் தனித்தனியா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அது நம்முடைய கட்சி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதுமே, கோயம்புத்தூருக்கு இங்க நான் போட்டிட்டு இருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதுமே இருப்பதையெல்லாம் தொகுத்து ஒரு அமைச்சராக சந்தித்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இது நிச்சயமாக வருகின்ற காலத்தில் நிறைவேற்றப்படும். அது உதாரணத்துக்கு ரயில்வே அப்படிங்கறத உதாரணத்துக்கு நாம சொன்னோம், நிறைவேற்றுறோம். அப்படிங்கறத தாண்டி அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கண்டுபிடித்து அது எந்த மோட்ல வந்தா மக்களுக்கு நன்றாக இருக்கும் என்பதையும் புரிந்து கொண்டு இன்னைக்கு அதுக்காக நாங்க வந்து போராட ஆரம்பித்திருக்கின்றோம். வருகின்ற காலத்தில் ஒன்றொன்றா நீங்க பாப்பீங்க. உள்துறை அமைச்சர் அவர்களையும் கோயம்புத்தூருக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில இறங்கியிருக்கோம். காரணம், கோயம்புத்தூரினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டடம் திறப்பு விழாவுக்கு தயாரா இருக்கு. அதனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக உள்துறை அமைச்சர் அவங்களை கொண்டு வரணும். அவர்கள் மூலமாக சில காரியங்களை கோயம்புத்தூருக்கு செய்யணும். அவர் வரும்பொழுது இந்த கட்டடத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு திறந்து வைக்க வேண்டும் என்பதற்காக எல்லா வேலையிலும் இறங்கி இருக்கோம். ஏற்கனவே சொன்னது போல உள்துறை அமைச்சர் அவங்ககிட்ட சில வேண்டுகோள் பாக்கி இருக்கு, அவங்ககிட்ட செய்யணும்னு நாங்க கேட்கிறோம். ஆனால் வருகின்ற காலத்தில் நீங்க பாப்பீங்க, இது ஒன்றொன்றாக செயல்படுத்தி கொண்டு வருவோம். அண்ணா, ஏற்கனவே நான் பேசும்போது நான் சொன்னேங்கண்ணா, இன்னைக்கு குறிப்பாக அது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், தவறு யாராவது செய்யும் பொழுது நாம் உடனடியாக நீக்கிறோம். அது முதல் வேலை. இரண்டாவது, உள்ளே வருபவர்கள் முடிந்தவரை நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாட்டோட மெம்பர்ஸை சேர்த்துறோம். அதையும் தாண்டி எல்லோரும் நல்லவர்கள் எந்த கட்சியில யாரும் சொல்ல முடியாதுங்க. தவறு செய்ய நீக்கிறது வந்து நாங்க செய்யக்கூடிய வேலை. இன்னைக்கு இந்த கொலை வழக்குல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னாங்க, உடனே நீக்கிட்டோம். அதே போல வேறு வேறு கட்சிகளும் நீக்கி இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய கடமையை செய்திருக்கின்றோம். யார தவறு செய்திருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்சியில் அடிமட்ட உறுப்பினர் யாராச்சும் வந்து சேர்றாங்க போறாங்க, இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். தண்ணி மாதிரி வர்றாங்க போறாங்க. அது மாவட்ட தலைவர், மண்டல் தலைவர் லெவல் ஒரு கண்ட்ரோல் இருக்கு. அதனால் நாங்களும் யோசிக்கிறோம், இன்னைக்கு கட்சியில சேரக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசத்தை கொண்டு வரணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். குறிப்பாக சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசம், இப்ப மாவட்ட தலைவருக்குன்னு சில அதிகாரம் இருக்கு. ரமேஷ் அண்ணா பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட தலைவராக யார வேணாலும் அண்ணன் கட்சியில சேர்த்துக்கலாம், யார வேணாலும் அண்ணன் நீக்கலாம். ஒரு மண்டல் தலைவர் கட்சியில சேர்த்தலாம், ஆனா நீக்க முடியாது. இப்ப கட்சியில சேர்ப்பதற்கு முன்பு மாநிலத்திற்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணுமா அப்படிங்கறதையும் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். அதே நேரத்தில் ஒரு தலைவருடைய அதிகாரத்தையும் நாங்க பறிக்க கூடாது. ஒரு மாவட்ட தலைவராக, மண்டல் தலைவராக அவருடைய அதிகாரத்தையும் பறிக்க கூடாது.
ஆனா சில விஷயங்கள் எங்க நாலேஜ்ல தான் நடக்கணும் அப்படிங்கறதையும் விரும்புறோம். ஏன்னா தமிழ்நாடு அரசியல் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே பத்திரிகை நண்பர்கள் சோசியல் மீடியால உன்னிப்பா பாக்குறீங்க. யாராவது ஒரு குற்றவாளி எங்கேயாச்சும் இருந்தா கூட கேள்வி கேட்கிறீங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லா பக்கமே டிரான்ஸ்பரன்சி வந்துருச்சு. அதனால் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை வருகின்ற காலத்தில் குறிப்பாக இந்த நவம்பர் டிசம்பர்ல அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய புது டீம் வரும் பொழுது இதையும் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது என்ன பதில் முடியலீங்கன்னா, இப்ப ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்குல தொடர்ந்து எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, இது சிபிஐக்கு விசாரணைக்கு போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்ப நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் காஸ்ட் NCSC வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் டெல்லிக்கு போய் இது கொடுத்துட்டு வந்தாங்க. அடுத்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து வருவதாக சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து மூன்றாவது மிக முக்கியமானது, உள்துறை அமைச்சருக்கும் தெரியப்படுத்தி இருக்கின்றோம், சிபிஐ விசாரணை வேண்டும். ஆனா முதலமைச்சர் அவர்கள் ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை வித்ட்ரா பண்ண காரணத்தினால இன்னைக்கு இது கோர்ட் மூலமாக மட்டும்தான் வர வேண்டிய சூழல் உருவாயிருக்கு. தமிழ்நாட்டில் கோர்ட் மூலமாக மட்டும்தான் வர வேண்டிய சூழல். இன்னைக்கு கோர்ட்லயும் பாத்தீங்கன்னா வேறு வேறு கேசஸ் எல்லாம் கிளப் பண்ணி நீதியரசர்கள் விசாரிக்கிறாங்க. சிபிஐ விசாரணை இந்த பர்டிகுலர் கேஸ்ல வேண்டுமா அப்படின்னு இதையே தான் கள்ளக்குறிச்சிக்கு நாங்க கேட்டிருக்கோம். அதனால் முதலமைச்சர் இந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம அவர் இதுல மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றால் நேரடியா சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் அவங்க கேட்கலாம். மத்திய அரசு கொடுக்க போகுது. முதலமைச்சர் கேட்டு மத்திய அரசு சிபிஐ விசாரணை இல்லை என்று எப்போதும் சொல்ல போவது இல்லை. அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. அதனால் முதலமைச்சர் இந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சது. இப்படி வர்றாங்கண்ணா அண்ணா, நான் ஏதாச்சும் சொன்னா அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை கொடுப்பாரு. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதி திட்டம். அண்ணாமலை அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை இல்லை. இது நாங்கள் போட்ட பகல் திட்டம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆக்கணும்னா, நாங்க தமிழகத்துல திமுக இருந்து மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கும் பொழுது நாங்கள் எதுக்கு சதி திட்டம் போட போறோம் உதயநிதி ஸ்டாலின் அவரை துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு. அதனால் எங்களை பொறுத்தவரை முதலமைச்சருக்கு அருகதை இருக்கா? இருக்கு. யார வேண்டுமானாலும் துணை முதலமைச்சரா அவர் அறிவிக்கலாம். ஆனா அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இல்லை. ஆனா வச்சுக்கலாம், தவறு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திலும் துணை முதலமைச்சர் இருக்கிறாங்க கூட்டணியில. முதலமைச்சருக்கு முழு அருகதை இருக்கா? இருக்கு. அவர் யார வேணாலும் துணை முதலமைச்சர் ஆக்கலாம். ஆனா அது தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு வெட்ட வெளிச்சத்தை காட்டும். திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பு ஏற்கிறாங்க, முதலமைச்சர் ஆசைப்படுறாங்கன்னா அந்த நாள் தமிழக மக்களுக்கு மறுபடியும் தெரியும். அதே நேரத்தில் சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும், கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினரை பொறுத்த வரைக்கும், என்னங்கன்னா உங்களுக்கு வேலைனா போஸ்ட் ஓட்டுறது தான் நம்ம வேலை அப்படிங்கறத மறுபடியும் அன்னைக்கு அவங்க உறுதிப்படுத்தத்தான் போறாங்க. அதனால் இதுல நான் கருத்து சொல்வதை விட அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது தமிழக மக்கள் தங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. ஏன் கேள்வி இப்ப கேட்கறீங்கன்னா, அண்ணா அதாவது நாம ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்திருக்கோம். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் நீங்க பாக்குறீங்க, விக்கிரவாண்டியில, திருச்சியில, எல்லா இடத்திலும் ஒன்றாக இருந்து மக்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கோம். அது திருச்சியில நம்முடைய தலைவர்கள் பேசின மெசேஜ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு அண்ணனுக்கு நேரம் இருந்து கேட்டீங்கன்னா ஒரு தெளிவான டைரக்ஷன். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் பிரச்சனையை உருவாக்குனவங்கனால சரி பண்ண முடியாது. இவங்க பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறாங்க. தண்ணி பிரச்சனை, விவசாய பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலை வாய்ப்பு பிரச்சனை எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் பிரச்சனையை உருவாக்காத அவங்க சேரும் பொழுது மட்டும்தான் மாற்றம் வரும். அதுல தெளிவாக இருக்கின்றோம். அது 2026 அது நடக்கும். ஆனா இன்னைக்கு RSS வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் கிடையாது. இன்னைக்கு மத்திய அரசுடைய ஊழியர்கள் ராமகிருஷ்ணா மிஷன்ல இருக்கலாம். RSSல மெம்பர்ஷிப் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. இட் இஸ் நாட் a மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷன். இப்ப நண்பர்கள் RSS பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க, நமக்கு ஒரு மெம்பர்ஷிப் நம்பர். RSSல யாருக்கும் மெம்பர்ஷிப் கிடையாது. யாராக இருந்தாலும் வாலண்டரியா வந்துட்டு போக வேண்டியதான். அதே போலதான் ராமகிருஷ்ணா மிஷன், அதே போலதான் பல இயக்கங்கள். இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு முறை, மகாத்மா காந்தி ஐயா அவருடைய படுகொலைக்கு பிறகு ஒரு தடை, பாபரி மஸ்ஜித் போது ஒரு தடை, எமர்ஜென்சி போது ஒரு தடை, 2-3 தடைகளை பார்த்த இயக்கம் RSS இயக்கம். இன்னைக்கு RSS இயக்கத்தில் யாரு வேண்டுமானாலும் விருப்பம் இருக்கிறவங்க போலாம், வெளியே வரலாம். அந்த இயக்கத்தில் மெம்பர்ஷிப் இல்லாதனால கட்டுப்பாடு இல்லை, கான்ஸ்டிடியூஷன் இல்லை, இப்படித்தான் இருக்கணும், நீ செவ்வாய்க்கிழமை மீட்டிங் வரணும், புதன்கிழமை வரணும் இல்லை. அதனால இதுல எந்தவித பிரச்சனையும் நான் பார்க்கல இல்லைங்கண்ணா. ஏன்னா மெம்பர்ஷிப் இருந்தா தானே ஒரு பிரச்சனை. மெம்பர்ஷிப் இருக்கு. செகண்ட், RSS பொறுத்தவரை அவர்கள் ஒரு ஐடியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். இந்த நாட்டிற்காக இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ண போற
ஒரு சோசியோ ஆர்கனைசேஷன், பல துறையில வேலை பார்க்கறாங்க, பல அமைப்புகள் அவங்களுக்கு இருக்கு, மாணவர் இதுல இருக்கிறாங்க. அதே போல ஆர்எஸ்எஸ் இயக்கம் பாத்தீங்கன்னா பிளட் பேங்க்ல இருந்து சேவா பாரதியாக பல இடத்துல நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் ஆர்எஸ்எஸ் கீழே பணிபுரிகிறாங்க. அதனால இதுல எந்த விதமான இது இல்லையா. உதாரணத்திற்கு நேத்து PN பிரகாஷ் ஐயா பேசினாங்க சென்னையில. நான் ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருந்த ஒரு மனிதன், சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் நீதியரசராக பணியாற்றி இருக்கின்றேன். நான் ரிட்டையர் ஆனோடனே எல்லாரும் என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா ரொம்ப நேர்மையா நீங்க பணியாற்றி இருக்கீங்க, நாங்க பாராட்டுறோம் அப்படின்னு. அவர் அதான் நேற்று இந்த மேடையில சொன்னாங்க, சென்னையில மோகன் பகவத் ஐயா இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு நீதியரசராக நான் ஆவதற்கு முன்பே ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்காக நான் போராடி இருக்கின்றேன், கைது செய்யப்பட்டிருக்கின்றேன், சிறைக்கு சென்றிருக்கின்றேன், வெளியே வந்திருக்கின்றேன். என்ன நீதியரசர் ஆக்கும் பொழுது கேட்டாங்க, கைதாக்கி ஆமான்னு சொன்னேன். எதுக்கு கைதாக்கிறீங்க? ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்கின்ற ஆர்ப்பாட்டத்துக்காக கைதாக்கி இருக்கேன்னு சொன்னேன். அதன் பிறகு நான் நீதியரசர் ஆயிருக்கிறேன். ஆனா என் ஜட்ஜ்மெண்ட்ல எங்கேயும் கூட ஒரு டிஞ்ச் ஆஃப் ஒரு தவறை நான் கொண்டு வரல. நான் ரிட்டையர் ஆகும் பொழுது எல்லா இஸ்லாமிய சொந்தங்கள்லாம் வந்து என்னை பாராட்டினாங்க, ஹைகோர்ட்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும் அல்லங்க. 1998 கூட்டணி ஆட்சி, 99 முழுமையான கூட்டணி ஆட்சி. அன்னைக்கு அந்த சைனீஸ் பேம்பு பாத்தீங்கன்னா 14 ஆண்டுகள்ல வளர்ந்துருச்சு. 2 MP இருந்து ஆட்சிக்கு வந்துட்டோம். ஆனா அன்னைக்கு தனியான ஆட்சி இல்ல. அதற்கு இன்னும் ஒரு சில வருடங்கள் தேவைப்பட்டது. 2014 ஒரு ஆலமரமா வளர்ந்திருக்கும். 2019 ஒரு பெரிய சாதனைங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாவை ஓவர்டேக் பண்ணி மெம்பர்ஷிப் அதிகமா வந்திருக்கு. இன்னைக்கு உலகத்துல ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா சிபிசி இஸ் நாட் a டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியா அதிக மெம்பர்ஸ் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அடிப்படையில். பாத்தீங்கன்னா 1980 வந்து இன்னைக்கு 11% ஓட்டு கொடுத்திருக்குங்கண்ணா. 2024 பாராளுமன்ற தேர்தல், 2026 அடுத்த படி. அதனால் இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நடந்தது தமிழகத்திலும் நிச்சயமாக நடக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. அண்ணா 11.5% சிங்கிளா நின்று நீங்க எடுத்திருக்கீங்கண்ணா. இதே ஆட்சி அமைத்த கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் இன்னைக்கு பாக்குறீங்க 19% இருக்கு. இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய வாக்கு சதவீதம் 26% இருக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் நிச்சயமாக 500 நாட்கள்ல அந்த வளர்ச்சியை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி செல்லும் என்பதில் எங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கு. இல்ல நாங்க உழைக்கணும், மக்களை ஏத்துக்கணும், உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகின்றோம். பார்த்தனா அதைத்தான் தொடர்ந்து நாங்க சொல்றோம். உயர்நீதிமன்றம் இதற்கு முன்னாடி பத்திரிகை ஞாபகப்படுத்துறோம், கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் 2006 ஆட்சிக்கு வந்த பொழுது இதே போல ரிட்டையர்டு உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தரை போட்டு கள்ளுக்கடையை திறக்கலாமான்னு ஒரு கமிஷன் அமைச்சாங்க. அந்த கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது அருமையா ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க, ரசாயனங்கள் மூலமாக செய்யக்கூடிய மதுபானங்களை விற்பனை செய்யும் பொழுது இயற்கையாக இருக்கக்கூடிய கள்ளுக்கடைகளை மூடுவேன் என்று சொல்லுகின்ற அரசனுடைய வாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நீதிபதி சிவசுப்பிரமணியன் கமிஷன் அவங்க கலைஞர் ஐயாட்ட ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இன்னைக்கு அதையே ஒரு சிட்டிங் ஜட்ஜ் வந்து இதையே வந்து ஒரு வாதமாக வைக்கிறாங்க. கெமிக்கல்ல நீங்க கடையில விற்கிறீங்க, இயற்கையாக கிடைக்கக்கூடிய கல்லை ஏன் விற்க மாட்டீங்க அப்படிங்கறத நீதிபதி அது போன்ற கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த முறையாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் கோரிக்கை இது. இதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாரா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அண்ணா அண்ணா இங்க பாருங்கண்ணா, இன்னைக்கு நான் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒன்று ரிலீஸ் பண்றேங்கண்ணா. இது ஆக்சுவலா ஒரு 2-3 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தோம். இன்னைக்கு நண்பர் நீங்க கேட்டனால இதை இன்னைக்கு ரிலீஸ் பண்றோம். ஆனா இது சம்பந்தமா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி திமுக நமக்கு தெரியும். இன்னைக்கு திமுக கட்சியில ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஏன்னா திமுக கட்சியில வந்து பாரதிய ஜனதா கட்சியில குற்ற பின்னணி இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதுல யாரோ ஊர்ல இருக்கிறவங்க பேர்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையில போட்டு இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அக்கௌண்ட்ல ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கொடுத்தாங்க. அத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் அதே டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இத பாருங்க இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு. இது வந்து இந்த கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற டாக்குமெண்ட்
பத்திரிகையாளருக்கு ரிலீஸ் பண்றோம். இந்த கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு திமுகவுக்கு ஒரு புதிய பெயர் வச்சு இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட். நாங்க சும்மா பேரெல்லாம் சொல்லிங்கன்னா நாங்க வந்து பேரெல்லாம் சொல்ல, நாங்கள் உங்களுக்கு சொல்வது தேதியோட. இதுல 3 காலம் இருக்கும். ஆனா ரிலீஸ் பண்ணிடுறோம், உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் கிடைச்சிரும். காலம் நம்பர் 1 வந்து பெயர் மற்றும் புகைப்படம். திமுக இருக்கக்கூடிய மெம்பர் எந்த குற்றத்தில் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க, கிரைம், அந்த குற்றச்சாட்டு என்ன, 3வது நாள். கிரைம் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு உங்களுக்கு இதை நாங்க ரிலீஸ் பண்றோம். 18 பேஜ் இதுல இருக்கு. ஆனா 18 பேஜ் இருக்கு, 18 பேஜ் இருக்கு. சராசரியாக இதுல இன்னைக்கு நாங்கள் கணக்கெடுத்த வரை 112 பேருக்கு மேல மேஜர் கிரைம் இன்னைக்கு தேதி வரைக்கும். இது திமுக இந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மட்டும்தானே. 2021 மே மாசம் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் எதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. இது உதாரணத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாங்கன்னா, போதைப் பொருள் கடத்தியதா இருக்கலாம், அவங்களுடைய தனிப்பட்டதெல்லாம் நாங்க போகவே இல்லைங்கண்ணா. ஒரு கோயில்ல வந்து ஒரு டிஎஸ்பி ஆபாசமா திட்டி அடிச்சதா இருக்கலாம், இவர்கள் செய்திருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்துல தொடர்பு இருக்கவங்களா இருக்கலாம், அரசியல் கட்சி படுகொலையில சம்பந்தப்பட்டவங்களா இருக்கலாம், வியாபாரி கிட்ட ஒரு 18 லட்சம் ரூபாய் மோசடியில ஈடுபட்டவங்களா இருக்கலாம். அதாவது நான் திமுக கட்சி அப்படின்னு சொல்லி பண்ணவங்க. இந்த கிரைம் முன்னேற்ற கழகம் டாக்குமெண்ட்டை நாங்க ரிலீஸ் பண்றோம். நாங்க திமுக போல யாரோ ஒரு புகைப்படத்தை போட்டு இங்க பாருங்க இவங்க தான் பாஜக ரேண்டமா நானும் ஒரு 5000 பேர்த்த போட்டு உங்களுக்கு கொடுக்க முடியுங்கண்ணா. ஆனா இந்த ஆத்தென்டிக் டாக்குமெண்ட்டை புகைப்படத்தோட, கிரைமோட, நாளோட நீங்க பத்திரிகை செய்தியோட கோரிலேட் பண்ணிக்கலாம், வேற செய்தியோட கோரிலேட் பண்ணிக்கலாம். இதை உங்க பத்திரிகையாளர் குரூப்புக்கு நாங்க ரிலீஸ் பண்றோம். இதை நீங்க முதல்ல பாருங்கண்ணா. இதை பார்த்தீங்கன்னாவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு குற்ற பின்னணி இருப்பவர்கள் திமுகவை பயன்படுத்தி எப்படி இங்க குற்றம் செய்யறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா எல்லாம் தெரிஞ்ச பேர் தானே உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் முதல் நபர் வந்து ஜாஃபர் சாதிக்ல இருந்து ஆரம்பிச்சு இதுல நீங்களே ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு. வேலு, கன்னிக்குட்டு, பழனிசாமி, அதாவது பேரை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக நாங்க ஒரு 10 பேர்த்த சொல்லிங்கன்னா குற்ற பின்னணி இது வந்து ஒரு நேஷனல், ஒரு தமிழ்நாட்டு லெவல்ல கவர் ஆயிருக்காது. ஆனா சேலத்துல கவர் ஆயிருக்கும், தென்காசியில கவர் ஆயிருக்கும், ஆனா கோயம்புத்தூர்ல கவர் ஆயிருக்காது நியூஸ் பேப்பர்ல. இது மொத்தமாக சேகரிச்ச பெயர்கள். நீங்க பாருங்க, அடுத்த பிரஸ் மீட்ல நீங்க கேட்கத்தான் போறீங்க. திமுக அதுக்கு பதில் சொல்லும் நீங்க கேள்விக்கு. அன்னைக்கு நான் முழுமையா அதுக்கு பதில் சொல்றேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சோடனே உங்க வாட்ஸ்அப் குழுக்கு அதை அனுப்பிச்சிடும். பாருங்க, இத்தனை நாள் ஆச்சு அவங்களுக்கு, இத்தனை நாள் ஆச்சு. இந்த ராமர் அவருடைய புகழை தெரிந்து கொள்வதற்கு திமுகவுக்கு ராமருக்கு செருப்பு மாலை போட்ட ஒரு கட்சி. அதாவது இந்த கட்சியினுடைய ஐடியாலஜிக்கல் மென்டார் திமுக என்று சொல்வதை விட இந்த கட்சி யாரால் உருவானதோ, சித்தாந்தம் யாருகிட்ட இருக்கோ, ராமருக்கு செருப்பு மாலை போட்டவர்கள் இன்னைக்கு திமுகவினுடைய சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் சொல்றாங்க, சமூக நீதி ராமர் காலத்தில் இருந்துச்சு, சமநீதி ராமர் காலத்தில் இருந்துச்சு. அதைத்தான் இன்னைக்கு திமுக பின்பற்றுறாங்க. இதைத்தான் நாங்க சொல்றோம். ராமர் ஆட்சி வேண்டும், ராமருக்கு கோவில் வேண்டும்னு தொடர்ந்து சொல்றது. எல்லா கடவுளும் ஆட்சி ஆளவில்லை, ராமர் மட்டும்தான் ஆட்சி ஆண்டார். அதனாலதான் ராமராஜ்யம். இவங்க உள்ள ராமனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. பாரதிய ஜனதா கட்சி எல்லா கடவுளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும், மாரியம்மனுக்கும் சரி, கருப்பணசாமிக்கும் சரி, முருகபெருமானுக்கும் சரி, விநாயகருக்கும் சரி. ஆனா ராமராஜ்யம் ஏன் சொல்றோம்னா, மிச்ச கடவுள் ஆளவில்லை, அவர்கள் நம்மை வழி நடத்தினார்கள். ஆனால் ராமர் ஒரு மனிதனாக வந்து ஆட்சி நடத்தினால அந்த ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறது ராமராஜ்யம். இன்னைக்கு திமுகவினுடைய சட்டத்துறை அமைச்சர் பாருங்க, அதாவது சிறைக்கு யாரெல்லாம் போறாங்களோ குற்றவாளிகளை கண்காணிக்க வேண்டிய அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நாங்களும் ராமர் ஆட்சிட்டாங்க. இப்ப எந்த அளவுக்கு போறாங்கன்னா, காமராஜர் ஆட்சின்னு போன வாரம் சொன்னாங்க, இந்த வாரம் ராமர் ஆட்சிங்கிறாங்க. அடுத்த வாரம் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு டவுட்டா இருக்கு. அதனால செருப்பு மாலை போட்ட ஒரு இயக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்பதாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ரகுபதி அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து தமிழக மக்கள்கிட்ட கை கூப்பி நாங்கள் ராமரை அவமானப்படுத்தியதற்காக மன்னிப்பை கோருகின்றோம் என்று ரகுபதி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்க பார்க்கிறோம். அண்ணே, அவங்க காமராஜர் ஐயா இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை. அதனால தயவு செஞ்சு யாராச்சும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க காமராஜர் ஐயாவை கொண்டாட வந்துடாதீங்க. இரண்டாக பிளந்த பொழுது
இவங்கெல்லாம் இந்திரா காங்கிரஸை சார்ந்தவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்திரா காங்கிரஸை சார்ந்தவர். காமராஜர் ஐயா தனியா கழட்டி விட்டாங்க. காமராஜர் ஐயா தனியாகத்தான் இருந்தாங்க. அது 1969 இடைத்தேர்தல் நாகர்கோவில் சாட்சி, 71 தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி சாட்சி. அந்த சரித்திரத்தை மறந்துவிடக் கூடாது. அதனால் காமராஜர் ஐயா காங்கிரசினுடைய முதுபெரும் தலைவராக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் இது இந்திரா காங்கிரஸாக மாறி இருக்கு. சிம்பல் மாறி இருக்கு, எல்லாமே மாறி வந்திருக்கு. அதனால் காமராஜர் ஐயாவை ஒரு தமிழகத்தினுடைய ஆளுமையாக தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போறோம். மகாத்மா காந்தி ஐயா காங்கிரஸ் கட்சியை கலைச்சிடலான்னு சொன்னார். அதனால தயவு செஞ்சு நீங்க மகாத்மா காந்தியும் கொண்டாட வந்துடாதீங்க. அவர் கட்சியே வேண்டான்னு சொன்னவர். ஆனால் மகாத்மா காந்தி அவருடைய பெருமையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதைத்தான் நாங்க சொல்லிக்கிட்டோம். சார், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கஷ்டப்பட்டு பங்களாதேஷ் பட் அவர் ஸ்டாலின் திரிபுரா மூலமாக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களை கொண்டு வந்து உணவளித்து தங்குவதற்கு இடம் கொடுத்து அவர்களை அங்கிருந்து கொண்டு வந்து சென்னை ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுருவோம். சென்னை ஏர்போர்ட்ல நம்ம அமைச்சர் போவார். செஞ்சி மஸ்தான் பக்கத்துல போய் நின்னுகிட்டு செஞ்சி மஸ்தான் நாங்க தான் கூட்டிட்டு வந்தோம். இதை நாங்க உக்ரைன்ல பார்த்துட்டோம். இதை நாங்க சூடான்ல ஒரு முறை பார்த்தோம். இத 2-3 முறை பார்த்துட்டோங்கண்ணா. கென்யால ஒரு முறை இதே மாதிரி வந்துச்சு. இன்னைக்கு பங்களாதேஷுக்கு மறுபடியும் போய் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. மக்களுக்கு தெரியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை கொள்கை இருக்கும் பொழுது சென்னை ஏர்போர்ட்ல திமுகனால மேக்சிமம் போய் ரிசீவ் தான் பண்ண முடியும். ஆனா நம்ம கட்சி தொண்டர்கள் சைலண்டா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு உக்ரைன்ல இருந்து வந்த மாணவர்களை வீட்டில் போய் சந்திப்போம். பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க எங்கிட்ட வர்ற அப்ளிகேஷன்லாம் கலெக்ட் பண்ணி எம்ஏ கண்ட்ரோல் ரூமுக்கு ஆல்ரெடி அனுப்பிச்சாச்சு. எங்களுக்கு வந்த 16 அப்ளிகேஷன் வந்துச்சுங்கன்னா மொத்தமாக தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துச்சு. நேற்று வரை வந்ததை கலெக்ட் பண்ணி எம்ஏ கண்ட்ரோல் ரூமுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். எங்களுக்கு வர்றதை செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு. இதே உக்ரைன் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நிறைய வந்துச்சு. நிறைய பேர் வரணும் அப்படின்னு நிறைய கிட்டத்தட்ட நாங்க அமைத்திருந்த கண்ட்ரோல் ரூமுக்கே கிட்டத்தட்ட 100க்கு மேல வந்துச்சு. ஆனா பங்களாதேஷ்ல யாராச்சும் இருக்கீங்கன்னா தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அலுவலக செயலாளர் சந்திரன் அவங்க கிட்ட நீங்க அனுப்பி வைக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி வெப்சைட்ல கொடுக்கலாம். சென்னை பக்கத்துல இருந்தா அலுவலகத்தில் நேர்ல வந்து கொடுக்கலாம். நீங்க கொடுப்பதை எம்ஏ கண்ட்ரோல் ரூம்ல கொடுத்து நாங்க ஃபாலோ அப் பண்றோம். உங்களுடைய குழந்தைகள் பத்திரமாக தமிழகம் வந்து சேரும் வரை அது எங்களுடைய பொறுப்பு. தெரியுதுங்கன்னா நம்மளுடைய கட்சி அங்க எடுத்திருப்பாங்க. நான் உங்களுக்கு விரிவா நான் பேசுறேங்க. நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ அண்ணா. நீங்க மேடம் ஏதோ கேட்க வந்தீங்க. மேடம் நான் பதில் சொல்றேன் மேடம். இப்ப மேடம் கேட்கிறாங்க இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு மின் கட்டணத்தை உயர்த்தும் பொழுதெல்லாம் இந்த உதய ஸ்கீம் மேல பணிய போடுறாங்க அப்படின்னு. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஒரு 20 நிமிஷம் இதற்கு முன்பு பிரஸ் மீட் நம்ம கொடுத்திருக்கோம். உதய ஸ்கீமை பத்தி அதுல இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாம் நம்ம கொடுத்திருக்கோம். அது மறுபடியும் உங்களுக்கு ஒரு அறிக்கையை அன்னைக்கு கொடுக்கிறோம். மத்திய அரசு எங்கேயும் மின்சார கட்டணத்தை உயர்த்துங்கள் என்று எங்கேயும் சொல்ல போவது கிடையாது. தமிழக அரசு குறிப்பா ஸ்மார்ட் மீட்டருக்கு அவர்களுக்கு சப்சிடி வேண்டும், பணம் வேண்டும் என்றால் அவங்க சில கண்டிஷன்ஸை மீட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஸ்மார்ட் மீட்டரை ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்மார்ட் மீட்டரிங் கால்குலேஷன் அவங்க கொண்டு வரணும். அதே போல தமிழகத்தினுடைய மின்சார கம்பெனிகள் குறிப்பாக டிஸ்ட்ரிபியூஷன் 3ஆ பிரிச்சிருக்கோம். உற்பத்தி பண்றது வேற, டிஸ்ட்ரிபியூஷன் வேற, கலெக்ஷன் வேற. கலெக்ட் செய்யப்படக்கூடிய கம்பெனிகள் வராத கடனை குறைக்கணும். மின்சார கம்பெனிகள் நஷ்டத்தில் தொடர்ந்து இயங்கி மத்திய அரசு கிட்ட பணம் கேட்க கூடாது. இதுதான் மத்திய அரசினுடைய கண்டிஷனோ தவிர தமிழக அரசினுடைய பொறுப்பின்மைக்கும் அவர்களுடைய கையாளாகத்தனத்திற்கும் மத்திய அரசு எப்பொழுதும் நீங்க கட்டணத்தை உயர்த்துங்கன்னு எங்கேயுமே நம்ம சொல்லல. இன்னைக்கு நீங்க குஜராத் ஒரு கம்பேரிசனா எடுத்துக்கங்க. நம்ம காலையில பேசின டேட்டாவை மறுபடியும் நீங்க பாருங்க. 200 யூனிட் மந்த்லி கொடுக்கறத விட மந்த்லி கால்குலேட் பண்ணுங்க. 2 months தமிழ்நாடு கால்குலேட் பண்ணிட்டு குஜராத்தோட கம்பேர் பண்றாங்க. அது தவறு. இதே தமிழ்நாடு மந்த்லி கால்குலேட் பண்ணி குஜராத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது அவர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய மின்சார கட்டணம் பக்கத்து மாநில மின்சார கட்டணம் எப்படி இருக்கும். அங்க இருக்கக்கூடிய லாஸ பாருங்க. தமிழ்நாட்டினுடைய எனர்ஜி மிக்ஸ பாருங்க. அதிகமாக காற்று மூலமாக வரக்கூடிய மின்சாரம் தமிழ்நாடு நம்பர் 1, சோலார்ல டாப் 3ல இருக்கும். நம்முடைய எனர்ஜி மிக்ஸே ரெனியூவபிள் நோக்கி இருக்கும் பொழுது இன்னும் கோலுக்கு உங்க கொடுக்கக்கூடிய காசை பாருங்க.
அதனால் தமிழக அரசு இதை சொல்லுகின்ற பொய்யாகத்தான் இருக்கு. அடுத்த முறை நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த உதய ஸ்கீமை பத்தி மறுபடியும் விலாவரியாக பேசுவதற்கு பத்திரிகை நண்பர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆனா இன்னைக்கு நேரம் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு அந்த அறிக்கையை மறுபடியும் வாட்ஸ்அப் குரூப்ல அன்எம்ப்ளாய்மெண்ட், உதய ஸ்கீமுக்கான டாக்குமெண்ட், மூன்றாவது நீங்க கேட்ட கிரைம் முன்னேற்ற கழகத்தினுடைய டாக்குமெண்ட் மூன்றும் உங்க வாட்ஸ்அப் குழுவில் நாங்க பகிர்ந்தோம். ஆனா இதை நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். தமிழ் பல்கலைக்கழகம் எத்தனை இருக்கு, சமஸ்கிருதத்துக்கான பல்கலைக்கழகம் எத்தனை இருக்கு, ஹிந்திக்கான பல்கலைக்கழகம் எத்தனை இருக்கு. அதனால் அவர்களை பொறுத்தவரை எத்தனை பல்கலைக்கழகம் இருக்கோ அதுக்கு கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் நாளை காலையில இன்னும் ஒரு 3-5 மத்திய அரசு பல்கலைக்கழகம் வேண்டும் என்று கேட்டால் நாங்க டெல்லிக்கு போய் அதை வாங்கிட்டு வர்றோம். அதற்கு அடுத்த வருஷத்திலிருந்து புரோரேட்டா பணம் கொடுப்பாங்க. அதாவது தமிழ் பல்கலைக்கழகம் எத்தனை இருக்கோ அவ்வளவு பணம், சமஸ்கிருதம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பணம். சமஸ்கிருதம் இந்தியா முழுவதும் வேறு வேறு மாநிலத்தில் ஒரு ஆட்சி அதை தொடங்குறாங்க. யூபியில தொடங்குறாங்க, ராஜஸ்தான்ல தொடங்குறாங்க, டெல்லியில தொடங்குறாங்க. சோ சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமா இருக்கு, ஹிந்தி பல்கலைக்கழகங்கள் அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டில் தமிழ் பல்கலைக்கழகங்கள் நம்முடைய ஊருக்குள்ள மட்டும் இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அதை அதிகப்படுத்தினா அதற்கான வரக்கூடிய நிதியும் அதிகமா இருக்கும். அதனால் முதலமைச்சர் அதை புரிந்து கொள்ளாமல் தமிழ்நாட்டுக்கு தமிழ் பல்கலைக்கழகம் எவ்வளவுதான் கொடுத்தாங்கன்னு சொல்றதை விட எத்தனை தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு, எத்தனை சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இருக்கு, எத்தனை ஹிந்தி பல்கலைக்கழகம் இருக்குன்னு சொன்னா தெரியும். எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் சமமாகத்தான் நிதி போகுது. அதை யாரும் அதிகப்படுத்தியோ குறைத்தோ கொடுக்க முடியாது. அந்த மொழி வளர்ச்சி எல்லாமே பல்கலைக்கழகங்கள் மூலமா தான் போகுது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு பணம் வருது, CICT சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் தரமணிக்கு பணம் வருது. சோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதிகமா இருந்தா பணம் அதிகமா போகும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் குறைவா இருந்தா பணம் குறைவா போகும். ஏன்னா நீங்க எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் இன்ஸ்டிடியூஷன். CICT ஒண்ணுதான் இருக்குன்னா தரமணியில சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ். முதலமைச்சர் இன்னொரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் நிலம் கொடுக்கட்டும், சவுத் தமிழ்நாட்டில் நாங்க ஒன்று கொண்டு வரோம். ஆனா நிலம் அவர் கொடுக்கணும், நாங்க கொண்டு வர்றோம். முதலமைச்சர் அவர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னு இருக்கு, இன்னொன்னுக்கு ப்ரொபோசல் அனுப்பட்டும், நாங்க அப்ரூவல் வாங்கிட்டு வர்றோம். அதனால் பல்கலைக்கழகங்களை அதிகப்படுத்தினால் வரக்கூடிய நிதி ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும். ஏன்னா மத்திய அரசை பொறுத்தவரை நிதியை இந்த அமைப்புகள் மூலமாக மட்டும்தான் செலவு செய்ய முடியுமோ தவிர அவங்க தன்னிச்சையா தமிழை வளர்க்கறக்கோ, சான்ஸ்கிரிட்டை வளர்க்கறக்கோ, ஹிந்தியை வளர்க்கறக்கோ செலவு பண்ண முடியாதுங்க. நன்றிங்க ஐயா. இங்க நின்று என்ன யோசிக்கிற, எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இப்படி எடுத்த போச்சு.